ஹலோ எவ்ரிவன். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு கோட் தெரியுதுல, அந்த கோடோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் அவுட்புட்டை டைப் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, என்கிட்ட ஒரு அரே லிஸ்ட் இருக்குது. அந்த அரே லிஸ்ட்டில் நான் ஒரு 8 இன்டீஜர் ஆப்ஜெக்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். 8 ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிட்டு இங்கே ஒரு ரிமூவ் மெத்தட் கால் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு வேரியபிளில் வந்துட்டு நம்பர் ஸ்டோர் பண்ணிட்டு இங்கே ரிமூவ் மெத்தட் கால் பண்ணி அந்த நம்பரை பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போது என்னோட கொஷின் என்னென்னா, இது என்ன ரிமூவ் பண்ணும்? 4 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுமா, இல்லை 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்கிற ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுமா அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். பை த வே, நான் இங்கே ஏன் 8 லைன் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு லைனில் எழுதுறதுக்கு பதிலாக ஏன் 8 ஆட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வரலாம். இப்போ இது என்ன ரிமூவ் பண்ணும், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ என்ன ரிமூவ் பண்ணியிருக்குன்னா, இந்த லிஸ்ட்டில் 4th இண்டெக்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணியிருக்கு. இப்போ கொஞ்சம் பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா 4 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு தெரியும், கலெக்ஷனில் வந்துட்டு 2 ரிமூவ் மெத்தட் இருக்குது. 2 ரிமூவ் மெத்தடுமே ஒரே ஒரு பேராமீட்டரை தான் இன்புட்டாக வாங்கிக்குது. ஒரு ரிமூவ் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, இன்டீஜரை பேராமீட்டராக வாங்கிட்டு இண்டெக்ஸை பேராமீட்டராக வாங்கிட்டு லிஸ்ட்டில் அந்த இண்டெக்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுது. இன்னொரு கலெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, ஆப்ஜெக்டையே இன்புட்டாக வாங்கிட்டு அந்த ஆப்ஜெக்டையே ரிமூவ் பண்ணுது லிஸ்ட்லேருந்து. ஓகேவா? இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இங்கே இன்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரிமிட்டிவ் டைப். ப்ரிமிட்டிவ் டைப்னா ஆப்ஜெக்ட் கிடையாது. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாத ஒரு வேல்யூவை நம்ம ரிமூவ் மெத்தடுக்கு பாஸ் பண்ணோம்னா அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கோனா, இண்டெக்ஸாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். இங்கே நான் ஹோவர் பண்ணாலே தெரியுது பாருங்கள், இது ஒரு இண்டெக்ஸை வந்துட்டு இன்புட்டாக வாங்குது. அப்போனா என்ன நடக்கும்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணிடுது. இப்போ இதே நான் வந்து 4 அப்படின்னு வேல்யூவில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த நம்ம ப்ரிமிட்டிவ் டைப்பை wrapper கிளாஸாக மாற்றணும். wrapper கிளாஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஆப்ஜெக்ட். wrapper கிளாஸ் இன்டீஜரும் ப்ரிமிட்டிவ் டைப் இன்டீஜரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டுமே ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணும், இன்டீஜர் வேல்யூவை. ஆனால் இந்த இன்டீஜர் யூஸ் பண்ணுறது பேர் என்னன்னா wrapper கிளாஸ். wrapper கிளாஸ்னால் அது ஆப்ஜெக்ட்ஸ், வெறும் இன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணால் அது ப்ரிமிட்டிவ் டைப். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, 4 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆயிடும். இங்கே பார்த்தாலே தெரியுது 4 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இவ்வளோதான், 2 ரிமூவ் மெத்தடுக்கு இதான் வித்தியாசம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு சினாரியோ வரலாம். இப்போ என்கிட்ட ப்ரிமிட்டிவ் டைப் தான் இருக்குது. ப்ரிமிட்டிவ் டைப்பை நம்ம பாஸ் பண்ணால் என்ன நடக்கும், இண்டெக்ஸ் மெத்தட் தான் கால் ஆகும். ஆனால் எப்படி நான் ப்ரிமிட்டிவ் டைப்பை வச்சுட்டு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறது லிஸ்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரிமிட்டிவ் டைப்பை நம்ம wrapper கிளாஸாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு இன்டீஜர் கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது, வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த வேல்யூ ஆஃப் அப்படின்னு போட்டு இந்த ப்ரிமிட்டிவ் டைப்பை பாஸ் பண்ணிட்டோம்னா இங்கே வேல்யூ ஆஃப் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வேல்யூ ஆஃப் ஒரு ஆப்ஜெக்ட், இன்டீஜர் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுது. எப்போ நம்ம ரிமூவ் மெத்தடுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே நம்மளுக்கு லிஸ்ட்டில் இருக்கிற அந்த வேல்யூவில் இருக்கிற ஆப்ஜெக்டாக ரிமூவ் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணால் என்ன நடக்கும்னா, 4 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு லிஸ்ட்டில் இருக்காது. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ என்னன்னா, இன்டீஜர் wrapper கிளாஸை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து இண்டெக்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் இது டேரெக்டாக இப்படி பாஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், ஆப்ஜெக்டை ரிமூவ் ஆகும். 4 அப்படின்னு வேல்யூவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆகும். இப்போ 4 அப்படிங்கிற வேல்யூவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆயிடுச்சா? இதே நம்ம இந்த wrapper கிளாஸை வச்சு எப்படி அந்த இண்டெக்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒரு மெத்தட் இருக்குது, v.int value அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. int value என்ன பண்ணுன்னா, ஒரு wrapper ஒரு ப்ரிமிட்டிவ் டைப்பை ரிட்டர்ன் பண்ணுது. எப்போ நம்ம ரிமூவ் மெத்தடுக்குள்ள ஒரு ப்ரிமிட்டிவ் டைப்பை பாஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இன்டீஜர் ரிமூவ் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். இது ஆக்சுவலாக என்ன கால் ஆகுதுன்னு பார்த்தா, இண்டெக்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டர் இருக்கிற ஒரு ரிமூவ் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுது. அப்போனா 5ங்கிற வேல்யூ லிஸ்ட்லேருந்து போயிடும். இதை ரன் பண்ணாலே தெரியுது 5ங்கிற ஆப்ஜெக்ட் போயிடுச்சு. 4th இண்டெக்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் போயிடுச்சு. உங்களுக்கு குழப்பமே வேண்டாம், எப்போவுமே நான் வந்துட்டு ஆப்ஜெக்டை தான் ரிமூவ் பண்ணணும். எனக்கு தவறுதலாக இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அரே லிஸ்ட் ரெஃபரன்ஸ் பதிலாக கலெக்ஷன் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் தரணும். ஏன்னா கலெக்ஷன் வந்துட்டு அரே லிஸ்ட்டோட ஒரு பேரண்ட் கிளாஸ். அப்போது பேரண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸ் சைல்ட் கிளாஸுக்கு வைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு குழப்பச்சுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டை தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கலெக்ஷன் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். கலெக்ஷனுங்கிற ரெஃபரன்ஸ் கொடுத்தா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, இந்த வேரியபிள் என்னமா வேணால் வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட வேரியபிள் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது கால் பண்ண என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 4ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆகும் கலெக்ஷன்லேருந்து. ஏன் ரிமூவ் ஆகுது? ஏன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம், ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணால் ஆப்ஜெக்ட் தான் ரிமூவ் ஆகும். இப்போ இதே நான் இதை வந்துட்டு இன்ட்டுன்னு வச்சுருக்கேன். இப்போ என்ன ரிமூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போயும் 4 தான் ரிமூவ் ஆகுது. ஏன் இப்போயும் 4 தான் ரிமூவ் ஆகுது? நம்ம இப்போ என்ன தான் ப்ரிமிட்டிவ் டைப் பாஸ் பண்ணாலும் கலெக்ஷன் மெத்தட்குள்ளே இருக்கிற ஆட் ஃபங்க்ஷனை வந்து பார்க்கலாம். கலெக்ஷன் மெத்தட் இதில் இருக்கிற ரிமூவ் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். ரிமூவ் ஃபங்க்ஷனை பார்த்தா ஒரே ஒரு ரிமூவ் ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அந்த ரிமூவ் ஃபங்க்ஷனும் ஒரு ஆப்ஜெக்ட்டை தான் இன்புட்டாக வாங்குது, வேறு எந்த ரிமூவ் ஃபங்க்ஷனுமே இல்லை. வேணால் பாருங்கள், வேறு எந்த ரிமூவ் ஃபங்க்ஷனுமே கிடையாதா? ஒரே ஒரு ரிமூவ் ஃபங்க்ஷன் தான் கலெக்ஷன் கிளாஸ்க்குள்ளே இருக்குது, கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்குது.
அப்போ எப்போவுமே கலெக்ஷன் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ் வச்சிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தான் ரிமூவ் ஆகும். சரி, நீங்கள் நினைக்கலாம் நம்ம இங்கே தான் ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணலையே, எப்படி இது ஆப்ஜெக்டாக மாறுது அப்படின்னு பார்த்தா ஜாவாவில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாக்ஸிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் படி நீங்கள் ஜாவாவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரிமிட்டிவ் டைப்பை ஆப்ஜெக்டாக மாற்றிக்கும். ஆட்டோ பாக்ஸிங் பற்றி இன்னொரு வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் அதை பற்றி பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான்.